தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி ரெண்டும் வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடையதான அந்த வேதம் பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய பரிசுத்த எழுத்துக்களில் அந்த நீதி மார்க்கத்தை குறித்தும் நீதியின் சட்ட திட்டங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் ஒருவன் மீறுவானேயானால் அந்த மீறுதலுக்கான தண்டனை அவன் வந்து பலிக்கும். நீ அதை கீழ்ப்படியாதவர்கள் மேலே வருகிற ஆக்கினை தண்டம் தானாக வரும். அதனுடைய தண்டனை தப்பிக்கொள்ள முடியாது. அதை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் உட்படப்பட்டுத்தான் ஆக வேண்டியது. அதுக்கு நீங்கள் தப்பிக்க முடியாது. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரை கேளுங்கள். இப்போ வருஷம் ஒருத்தராக சொல்கிறாரு. இப்போ இஸ்ரவேல் புத்திர இடத்துல வர்றார். நான் எகிப்து தேசத்துலேருந்து வரப்பண்ண முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாக சொன்ன வசனத்தை கேளுங்க. நான் தான் உங்களை கொண்டாந்தேன். உங்களுக்கு விரோதமாக நான் இப்போ வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னு பாருங்க. பூமியின் குடியின் வம்சங்கள் எல்லாம் உங்களை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரியுமா? பூமியில் எல்லா வம்சங்களுக்குள்ளேயும் நான் உங்களை நான் விசேஷமாக தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன். ஆனால் அதனால் நான் உங்களை விசேஷமாக தெரிஞ்சு கொண்டதுனால உங்களுடைய எல்லா அக்கிரம நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். அதாவது நிர்மூலம் பண்ணுவேங்கிறத விட உங்களை அழித்து போடுவேங்கிறத விட தண்டிக்கிறேங்கிறார். ஆண்டவர் தண்டனை கொடுக்காமல் இருக்கிறது இல்லை. ஏன்னா அவருடைய அவருடைய நீதி நம்ம அந்த பரிசுத்தமும் நீதிக்கும் நம்ம பதில் சொல்லியே ஆகணும். இல்லைன்னா நம்ம செஞ்சதான தவறுக்கான விளைவுகளை அனுபவித்தே ஆகணும். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அவருடைய நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருக்கு முன்பாய் நடக்கிற நாம் அதில் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியின் எல்லைகளை மீறுவோமானால் அதற்கான விளைவுகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். தண்டனைக்கான காரணம் சொல்கிறார். 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவாங்களா? ஒருமனை வேணும். தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டில் சிங்கம் கட்சிக்குமா? இறை பிடிக்காமல் இருக்கும்போது சிங்கம் கபிலில் சத்தமிடுமா? குருவிக்கு தரையில் சுருக்கு போடாதிருந்தால் கண்ணியில் அகப்படுமா? ஒன்றும் ஒரு குருவி கூட மாட்டாமல் இருந்தால் கண்ணியை திரும்ப எடுப்பாங்களா? ஊரில் எக்காலம் ஊதுனா ஜனங்கள் பயப்படாமல் இருப்பாங்களா? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னா கர்த்தருக்கு தெரியாமல் நடக்குமா? கர்த்தராய் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய ஊழியக்காரருக்கு தம் ரகசியத்தை வெளிப்படுத்தால் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் தெரியுமாங்கிறார். என்ன சொல்ல வர்றனா எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லிகிட்டே வர்றார். எல்லாம் அவர் சொல்கிறார். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். 2 பேர் ஒன்றா போகிறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு உடன்பாடு நடந்திருக்குது. 2 பேர் இணைஞ்சு போகிறாங்க, ஒத்து போகிறாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு ஒத்து போகிறேங்கிறது அங்கே முக்கியம். எதுக்கு ஒத்து போகிறீங்க? எதற்காக ஒத்து போகிறீங்க? ஏன் இதெல்லாம்? அப்போ அதை என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ முன்னே சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, நம்ம தேவனுடையதான பரிசுத்தத்தையும் தேவனுடைய நீதியையும் அந்த எல்லையை நம்ம மீறிட்டோம்னா, அந்த எல்லையை தாண்டிட்டோம்னா அதனுடைய விளைவுகளை நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும்? அறுத்து தான் ஆகணும். அந்த விளைவுகளை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். 2 பேர் ஒரு காரியத்தை சேர்ந்துட்டாங்கன்னா போச்சு. அப்போ 2 பேர் ஒன்றா போகிறான்னா காரணம் என்ன? அங்கே 2 பேருக்குள்ளே ஒரு ஒருமனப்பாடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்கல்ல.
அவன் ஒரு சிங்கம் கட்சிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒன்று நடக்குதுன்னா அதுக்கான விளைவு தெரியுது இல்லை? அப்போ ஒரு பாலசிங்கம் கத்துதுன்னா ஓஹோ இறை பிடிச்சிக்கிச்சு போல. அப்போ ஒரு குருவி கீழே கடந்து அப்படி துடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னா ஓஹோ கண்ணியில் மாட்டிக்கிச்சு போல. ஒரு வேடன் கண்ணியை திரும்ப எடுக்கிறான்னா ஒரு சில குருவிகள் மாட்டிக்கிடுச்சு போல. ஆட்கள்லாம் ஏன் கலங்குறாங்க? அப்போ எங்கே எக்காலம் ஊதிட்டாங்க போல. அதே போல அங்கே அந்த கலங்காது. அதே போல கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாயிருக்குமா? இன்னைக்கு தீங்கு உண்டாயிருக்குதே, அது காரணம் கர்த்தர் தானே. இது கூட உங்கள் சுபாவ அறிவில் புரிந்து கொள்ள முடியவில்லையோ? உடைய சுபாவ அறிவு, உங்கள் சுபாவம் அதை சொல்லிக் கொடுக்கறது இல்லையா? கர்த்தர் வெளிப்படுத்த இப்பவும் நான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னால் சொல்கிறேன் அப்படிங்கிறார். இவையெல்லாம் நடக்க போகிறதுக்கு முன்பதாக உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறார். நடந்ததுக்கு பிற்பாடில் இதெல்லாம் நடக்க போகுதுங்கிறதுக்காக கர்ச்சிக்கிறார். சிங்கம் கர்ச்சிக்கிறதுப்பா, யார் பயப்படாது இருப்பான்? கர்த்தராய் ஆண்டவர் பேசுகிறார் என்கிட்ட. யார் தீர்க்கதரிசனம் சொல்லாமல் இருப்பான்? நான் எப்படி இந்த எச்சரிப்பை கொடுக்காமல் இருப்பது எப்படி? நீ தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய நீதி சட்ட திட்டங்களையும் மீறும் போது, அதனுடைய எல்லைகளை தாண்டும் போது அதற்கான விளைவுகள் உண்டாகும் என்ற அந்த எச்சரிப்பின் சத்தம் காதுல விழலையா? சமாரியாவின் பர்வதங்களை கூடி அது நடுவில் நடக்கிற பெரிய கலகங்களையும் அதற்கு செய்யப்படும் இடுக்கங்களையும் பாருங்க. அஸ்தோத்தின் அரண்மனை மேலும் எகிப்து தேசத்தின் அரண்மனை மேலும் கூறுங்கள், சொல்லுங்க, கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் நியாயம் தீர்க்கிறார். ஏன் அந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துக்கு முன்னால் ஒரு ஏன் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டிங்கன்னா பேசலாம், பைபிளோடு கூட பேசலாம். ஏன் இப்படிலாம் சொல்லுங்க, வெளியே சொல்லுங்கிறீங்களே, எதுக்காக? அவங்க செம்மையானதை செய்ய அறியலை, நீதி செய்ய அறியலை. தங்கள் அரண்மனையில் கொடுமையும் கொள்ளையும் குவித்துக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு மனுஷன் கூட இரக்கம் பாராட்டல, மனுஷனுக்கு மனுஷன் கூட நீதி செய்யலை. ஆகையால் சத்துரு வந்தான், தேசத்தை சூழ்ந்து கொள்வான், பலத்தை உன்லேருந்து அற்றுப்போக பண்ணுவான், அரண்மனை கொள்ளையிடப்படும்னு கருத்து சொல்கிறார். கொள்ளையிடப்படும், அவ்வளோதான். நியாய தீர்ப்பு வருது. ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்பு வைக்குமா போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்து ஒரு மஞ்சத்திலிருந்து தப்பு வைக்கப்படுவார்னு கருத்தை சொல்கிறார். ஒரு அழகான ஒரு உதாரணத்தை இங்கே சொல்கிறார். அழகான ஒரு உதாரணம். பொதுவாக சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிடுச்சுன்னா போச்சு போ அப்படின்னு விட மாட்டாங்களாம். மேய்ப்பரெல்லாம் பின்னாலேயே ஓடுவாங்களாம். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு திங்குமா. அது அப்பவும் கல்லுகள்லாம் போடணும். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் கள்ளத்துக்கு போட்ட உடனே விட்டுட்டு போயிடுமா. மீதி என்ன 2 காலில் துண்டு அதெல்லாம் கீழே கிடக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு தங்களுடையதான எஜமானுக்கு, ஐயா நாங்கள் சிங்கத்தோடு நாங்கள் கடைசி வரைக்கும் போராடினோம், ஆட்டை காப்பாற்ற முடியல, இந்த பாருங்கள் இதான் கால், இதான் காதோட துண்டு சொல்லி இது சிங்கத்தினால தான் பீறப்பட்டதுங்கிறதுக்கு அடையாளத்தை எஜமானு காட்டுவாங்களாம். இல்லைன்னா இவங்களே சாப்பிட்டாங்கன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ என்ன அர்த்தம்னா சிங்கத்தோடு கூட அவங்க அவ்வளவாக போராடுவாங்களாம். அதாவது அவங்கள தப்பு வைக்க முடியுமான்னு போராடுவாங்களாம். கடைசியில் தப்பு வைக்க முடியாமல் எதைத்தான் மிச்சமாக கிடைக்குமா? 2 கால், ஒரு காதோட துண்டு. அதை இங்கே சொல்கிறார். அதை சொல்லிட்டு சொல்கிறார், அதை மாதிரி எவனாவது ஒருத்தன் தப்பிச்சான்னா, எங்கேயோ ஒருத்தன் கட்டில கீழே கிடந்தான்னு சொல்லியோ மூளையில் பதுங்கி இருந்தான்னு சொல்லி 1-2 தப்பு வைக்கப்படுவாங்க தவிர மற்ற எல்லாம் பட்சிக்கப்பட்டு போயிடுன்னு சொல்கிறார். 13ஆம் வசனம். யாக்கோபுக்கு வம்சத்தாருக்கு சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, விசாரிக்க நாளில் பெத்தேலில் பலிபீடங்களை விசாரிப்பேன். அந்த கண்ணுக்குட்டி வைக்கப்பட்டது. பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையில் விழும். மாரி காலத்து வீடு, கோடை காலத்து வீடு, உன்னுடைய ஆடம்பரங்கள், உன்னுடைய சுயநலங்கள், உன்னுடைய சுய பாதுகாப்புக்காக செய்யப்பட்டவைகள் அழிப்பேன். யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகளை அழியும், பெரிய வீடுகளுக்கு முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் கர்த்தர் அவர் அநியாயமாய் அக்கிரமத்தோடு கூட சேர்க்கப்பட்டதான அந்த அந்தஸ்து, அந்த ஆஸ்திகள் நிலைத்து நிற்பதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயத்தீர்ப்பு வருகிறது. ஏன்? திரும்ப நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்தம்,
தேவனுடைய நீதி, ரெண்டு வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடையதான அந்த வேதம் பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய பரிசுத்த எழுத்துக்களில் அந்த நீதி மார்க்கத்தை குறித்தும் நீதியின் சட்ட திட்டங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் ஒருவன் மீறுவானேயானால் அந்த மீறுதலுக்கான தண்டனை அவர்கள் வந்து பலிக்கும். நீ அதை கீழ்ப்படியாதவர்கள் மேலே வருகிற ஆக்கினை தண்டம் தானாக வரும். அதனுடைய தண்டனை தப்பிக்கொள்ள முடியாது. அதை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் உட்படப்பட்டுத்தான் ஆக வேண்டியது. அதுக்கு நீங்கள் தப்பிக்க முடியாது. எச்சரிக்கையா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். இங்கே சொல்லாத ஒரு வார்த்தை, மனம் திரும்புவதற்கு தான் இவ்வளவு தூரம் எச்சரிப்பை கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன், ஆமேன். God bless you. ஆமோஸ் 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இதுலேயுமே தேவனுடையதான கோபாக்கினையும் அதனால் வருகிறதான தண்டனையை குறித்து தான் இதுலேயும் நம்ம இதில் பார்க்க முடிகிறது. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லாமல் அவர் நினைச்ச மாட்டாராம், ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்குறோம். ஆனால் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? கொடுமையையும் கொள்ளையையும் அரண்மனையில் குவித்து வைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆகையினால் நான் என்ன செய்வேன், உன் பலத்தை அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்குறோம். உன்னுடையதான நீ சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் நான் கொள்ளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுடைய பாதகத்தை விசாரிக்கும் போது அதனுடையதான பெத்தேலின் பலிபீடத்தையும் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணர். அதே சமயத்தில் பாவத்தோடு ஆசீர்வதிக்க விரும்பாத தேவன், பாவத்தை கண்சாடையாக விடாத தேவன். பாவம் இருந்து அவரால் நினைச்ச முடியாது. நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் விரோதமான பிரிவினை உண்டாக்குறது என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் நம்முடைய எல்லா பாவங்கள், குறைவுகள், வாயினால் செய்கிறது, நம்முடைய கண்களினால் செய்கிற பாவங்கள், செவிகளினால் செய்கிற பாவங்கள், எல்லாவற்றையும் நம்முடைய கால்கள் கைகள் செய்கிற பாவங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோமா? அப்பா ஸ்தோத்திரம். எல்லா பாவங்களையும் விசாரிக்கிறவரப்பா. ஆமென் ஆண்டவர், நீ சொல்லுகிறீரப்பா. கர்த்தாவே, இஸ்ரவேலுடைய பாவத்தை நான் விசாரிக்கும் போது ஆமீனப்பா, நான் என்ன நான் கர்த்தா அவருடைய பலிபீடத்தை குறித்து விசாரிப்பேன்னு சொல்கிறீங்கப்பா. அப்பா எல்லா பாவத்தையும் நீர் நாங்கள் மன்னிப்பு கேட்காது இருந்தால் எல்லா பாவமும் கர்த்தாவை சேர்ந்து போயிரும்ப்பா. இயேசுவே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய பாதகத்தை உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் உமக்கு முன்பதாக குறைவுள்ளவர்களப்பா, பலவீனர்கள் தான் ஆண்டவரே. நாங்கள் அநேக நேரத்தில் நாங்கள் இடறுகிறவர்கள் தான் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்தவர்களாக எங்களை அப்பா மாற்றி அப்பா வர இருக்கிற பொல்லாத அந்த தண்டனைக்கு, நியாய தீர்ப்புக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.